ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவங்க பிசினஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வருகிறேன். நம் தேவனுடைய கிருபையும் சமாதானம் சுகபலமும் ஆசீர்வாதமும் பரிசுத்தம் என்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பார். ஜெபிப்போம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் தேவரே, மகிழ்ந்து போற்றி துதிக்க ஆராதிக்க உன் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் செய்த எல்லா நன்மையும் நினைத்து பார்க்கிறோம். கடந்த நாட்களில் தேவரின் எவ்வளவாக நீங்கள் வெளிப்பட்டு எங்களை எவ்வளவாக பாதுகாத்து நடத்தினீர் என்று சொல்லி நன்றியுள்ள உதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீரே மெய்யான தேவன், என்றென்றுமா எங்களோடு கூட ஜீவிக்கிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோட உமது பிள்ளைகளாக அப்பாவும் சேனின் அங்கங்களாக நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவர். இந்த பரிசு நாமத்தை போட்டு துதித்து உமது மகா பரிசுத்த பிரசன்னத்தை காணவும், மகிமையை காணவும், நீர் எங்கள் மகிமைப்படவும், அப்பாவும் வார்த்தை எங்கள் திவ்ய சித்த வார்த்தைகள் எங்கள் இருதயப்பில் எழுதப்படவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரை மாறாத சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் இந்த வேலையில எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். கருத்தில் எங்களை ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் உடைய பாதம் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் இதுவே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் இதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறார். மிகுந்திடும் மெய் சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடும் மெய் சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுவரே முளைக்கல்லாகி சீயோனிலே, முன்னோடியாயே சுவரே முளைக்கல்லாகி சீயோனிலே, வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. அடுத்த பாடல், கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அருயிர் அன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவர அனுதினமும் அழி நடந்தே அவரது நாமத்து காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தறிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா, இயேசுவல்லால் சார்ந்திடவும் இகமதில் வேறு நமக்கு யாரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினர் அவர் சுதரா. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பாட்டிடவே விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே
ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அவியும் மனவாட்டியும் ஆவலுடன் வரும் என்றழைக்கிறாரே. வாரும் என்பே சீயோனே நீ பாருணக்காய் நாயகனேசு தம் வெளிப்படுவா. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விசை எங்களை நீர் கூட்டிச் சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா, உம்மை வணங்குகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்பவரே, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயன் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆம் தகப்பனே, உம்மால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள். எப்பொழுது நாங்கள் உம்முடைய புகழையே பாடுவோம். எக்காலத்தில் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்போம். அவரை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும். நன்றி ராஜா. நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தருக்கு தெரியாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நேரிடாத ராஜா. பெற்ற நன்மைகளை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம்.
வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். சத்தியத்தினால் பாதுகாக்கப்படுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நித்தம் எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ராஜா உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கூடி நிற்கிறோம் ராஜா. நீ ஜெபங்கள் உமக்கு பிரதியாய் இருக்கட்டும். ஜெபிக்கிறமுடைய பிள்ளைகளை இரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக சார் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு பாட்னா புல்வாரி ஷெரீப் சபையை சார்ந்த ராம்ஜி பகத் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும். தண்டுவட வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு அந்த மகன் அந்த சபைக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் சாட்சியா இருக்க வேண்டும். இதன் மூலமா ராஜ்யத்தின் பணி விரிவாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். ராம்ஜி பகத் என்ற அந்த மகனுக்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துறப்பா. அப்பா தேவரே மகிமை காண முடியும். நாங்கள் இறுதித்தில் ஒருமுகத்தலாய் தேவரே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை நீர் அங்கீகரிக்க நம்பிக்கை விசுவாசத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோமா. ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு நீ விண்ணப்பம் தந்து விட்டீர், பதில் அளித்து விட்டீர் என்ற நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் பணிந்து குனிந்து கோடாக்குடி சோத்தில் நடு எடுக்கிறப்பா. ஆண்டவரே நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ எங்களை நீ தகுதிப்படுத்தியிருக்கிற ராஜா. இவ்வளவு நாட்களாக நாங்கள் ஜெபித்திருக்கலாம் நீ பதில் எடுத்தில் மகிமைப்பட்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுதும் ஆண்டவரே பிள்ளைகளாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒருங்கிணைந்த இதயத்தோடு கூடியிருக்கிறோம்ப்பா. ஜெபிக்கப்படும் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவரீர் நீ பதிலளிக்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே தேவரே ராம்ஜி பகத்துக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் சகோதரனுடைய ஆண்டவரே அந்த முதுகு தண்டு வலி ஆண்டவர் நீங்க தக்கதாய் உங்கள் தெய்வீக கரம் சகோதரர் மேல் இறங்கத்தக்கதாக நீ கிருபை தாரும் ஆண்டு. நாங்கள் ஜெபித்து ஒரு நாளும் அடையாமல் போனதில்லை ராஜா. சகோதரர் உமை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக அந்த ஊழியத்தின் மூலமாக தேவரே நீ மகிமைப்படுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். செய்யப்படும் ஒவ்வொரு காரியத்திலும் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை தேவன் எனக்கு செய்தார் என்று நற்சாட்சி பெறத்தக்கதாக சகோதரன் குடும்பத்தையும் அந்த ஊழியத்தில் நடத்துகிற ஒவ்வொரு விசுவாசிகள் மத்தியிலும் அதிசயத்தை காண கிருபை கொடுக்கிற அதற்காக ஸ்தோத்திரப்பா. நீர் என்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனாயிருக்கிறீர். நீர் ஆண்டவரே இரக்கம் உருக்கம் நீடிய சாந்த பொறுமையுள்ள தேவனாயிருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்டு நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் பரிசுத்தாவிகள் ஜெபம் பண்ணி நாங்கள் ஆண்டவரும் சமூகத்தில் ஏறெடுக்கும் போது அப்பா எங்களுக்கு பதில் அளித்து விட்டீர் என்று நம்பி உடைய பாதத்தில் பறிந்து கோடாக்குடி ஸ்தோத்திரம் நன்றி. நீரே ஆளுகை செய்வீராக. உத சாதகம் ஆணி அதிசயத்தை காணும்படி கிருபை செய்வீராக. ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. இயேசுவின் திருநாமத்தில் உடைய பாதம் பண்ணி கெஞ்சி ஜெபிக்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்பாக சகோதரி ஷீபா ரூபன் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு அதே புல்வாரி ஷெரீப் சபையை சார்ந்த அனியாஸ் பஸ்வான் என்ற சகோதரன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் அநேக பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அது பிசாசின் கிரியையா என்ன என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் விடுவிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அநேகர் அப்படி விடுவித்திருக்கிறார். இந்த மகனை விடுவித்து அந்த சபையிலே நாட்டும்படியாய் நாம் ஜெபிப்போம். இப்பொழுதுதான் அனயாஸ் பஸ்வான் என்ற சகோதரனுடைய மனநிலை பாதிப்பில் இருந்து விடுதலையாகும்படியாய் சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உபவாசித்து உடைய சமூகத்துல கத்தாவே நாங்கள் விண்ணப்பிக்க எங்களை நீ கூட்டி சேர்த்தீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை அப்பா முடிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. துவங்கின இந்த வருஷத்தை 2 மாதம் முடிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் கத்தாவே நாங்கள் நடத்துகிற இந்த உபவாச கூட்டத்திலே மற்றவர்களுக்காக திறப்பி நின்று ஜெபிக்க நீங்க வைத்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக குறிப்புக்கு நீங்க பதில் தந்துட்டீங்க. இன்னும் அநேக காரியங்கள் நீங்க பதில் தரணும். நான் காத்திருக்கிறோம். நீ நிச்சயம் செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட நாங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாக எங்களை ஒருமுகப்படுத்துங்க. எங்கள் சிந்தைகள் அப்பா, எண்ணங்கள், நடக்கைகள், பேச்சுக்கள் எந்த விதத்திலும் நாங்கள் நம்ம தூக்கப்படுத்தியிருந்தாலும் ஏசப்பா ஒரு விஷயம் நீங்க என்னை கழுவி
எங்களை ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் ஏறெடுக்கும் போது இது பரலோகத்துல கத்தாவை ஏறெடுக்க கொண்டு போகணும் அப்பா. விடுதலை அந்த மனிதர்களோ குறிப்புகள் அப்பா நாங்க ஜெபிக்கும் போது கத்தாவை விடுதலை ஆகணும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலே நீ சிந்தின ரத்தம் அப்பா நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம் சில பாவங்களை சுத்திகரிக்கிறது போல எங்களை நீங்க சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் ஆண்டவரே, நீங்க ஏற்றுக்கொண்ட இந்த தழும்புகள் அப்பா நாங்கள் குணமாகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அனியாஷ் என்ற பஸ்வான் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பாட்னா ஊழியத்திலே கத்தாவே அந்த பகுதி முழுதும் மனநிலை பாதித்த மக்களா காணப்படுகிறாங்க என்ற குறிப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் ஆண்டவரே எந்த காரணத்தினால அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க எங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க ஒருவரை அறிந்திருக்கிறீங்க. நீங்க அவர் ஒவ்வொருவரையும் எந்த கட்டுகள் இருந்தாலும் கட்டு அவிழ்க்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. விசுவாசத்தோடு உபவாசித்து ஜெபித்து அந்த கத்தாவே அந்த தடை செய்யற ஆவிகளை நான் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அந்த சகோதரனையும் அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க விடுதலை செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அப்பா நம்ம சிந்தியை கட்டி இந்த கட்டுகள் கட்ட அவிழ்த்து ரட்சகரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க அவர்களை மனநிலைக்கெல்லாம் நீங்க சரிப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை மாற்றுங்க. கத்தாவே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும் போது நீங்க விடுதலை தந்து விட்டீங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த பிசாசையோ அவர்களை தடுத்து நிறுத்துகிறானோ எந்த காரியம் ஆனாலும் கத்தாவை நீங்க விடுதலை செய்ய முடியும். உம்மால் தான் முடியும். வெள்ளை போல் சத்துரு வந்தால் ஆவியான குடியேற்றுவேன்னு சொன்னீங்களே, உடைய தழுமலால் கத்தாவே அந்த சகுர்னு விடுதலை ஆகி சாட்சியா நிறுத்துங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே மக்களையும் நீங்க இந்த பாதிப்பில் இருந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க. சபையில அனுதினமும் கத்தாவே ராஜா அவர்கள் சேர்க்கப்பட்டு சாட்சியாய் வாழ கத்தவமை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த வேளையில ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சாந்திரூபன் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். புல்வரிசன் சபையில அநேக பிள்ளைகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதுல 6 பிள்ளைகள் அங்க உள்ள அரசு தேர்வு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். பிள்ளைகள் படிக்கிறதே ஒரு பெரிய காரியம். அதுல சபையில் உள்ள 6 பிள்ளைகள் 10th ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி ஆயிருக்கிறாங்க. இப்போ அங்கே கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். அவர்கள் நல்ல விதமாய் தேர்ச்சி பெற்று நல்ல கல்வி கற்று அந்த ஊர்ல ஒரு சாட்சியா இருக்கணும். அதற்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த குறிப்புக்காக சாந்திருவன் ஜெபிப்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே மக்கு ஸ்தோத்திரம், துதிக்கப்படத்தக்கவரே மக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மனதிருக்கமுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை உருவாக்கி எம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் குறைவுகளில் நிறைவாக்குகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலனை தருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எந்த பொல்லாப்பும் தீவனையும் எங்களை அணுகாதபடிக்கு காக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா ஒரு விசையாய் நாங்கள் ஆங்காங்கே இருந்து ஆன்லைன் மூலமாய் இப்ப ஜெபிக்கத்தக்கதாய் ஒருவருக்கு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்கதாய் மற்றவர்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து வந்த நோக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் தகப்பனே அப்பா. பாட்னா பகுதியை சேர்ந்த அப்பா சகோதரன் ஆரோன் கொடுத்த அந்த ஜெப குறிப்புகளை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த சபைக்கு வருகிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரே 6 பேர் இந்த 10th எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு நீங்க நல்ல ஞானத்தை தாங்க அப்பா. அந்த அந்த இடமே ஆண்டவரே அப்பா அதிக அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவன் நன்றி செலுத்துவோம்.
அதே போல இப்போ அடுத்து சொல்ல போகிற குறிப்புகளுக்காக ஜாக்கி துறை இணைப்பு அழைக்கிறேன். அவள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, நம்முடைய ஊழியத்தில் அநேக பிள்ளைகள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிபிஎஸ்இ சிலபஸில் உள்ளவர்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்காக நான் பார்த்தோடு ஜெபிக்கணும். பாரதியுடைய மகன் கிருத்திகாவுடைய மகள் தீட்சணா மற்றும் வீலா அவருடைய மகள் கோத்தகிரியில் இருக்கிற வீனாஸ் அவருடைய மகள் இவர்களெல்லாம் சிபிஎஸ்இ எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து 10th 11th 12th எக்ஸாம் ரெடியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காகவும் சுகத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் சகோதரி ஜாக்கி துறை ஜெபிக்கும்படி அன்பர்களை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ராஜா, கர்த்தாவே எக்ஸாம்ஸ் எழுத போகிற பிள்ளைகளுக்காகவும் ராஜா ஏசப்பா, நாங்க இந்த வேலையில ஒருமனப்பட்டு கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தருடைய கரம் தாமே ஏசப்பா இந்த பிள்ளைகளோடு தங்கி இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. ஞானத்தை தருகிற தேவன் நீங்க ராஜா, கர்த்தாவே ஞானத்தின் சம்பூர்ண கர்த்தர் சுவாமி ஏசப்பா. நீங்க தாமே ஏசப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜா ஞானத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி கூட சுவாமி ஏசப்பா கர்த்தாவே ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீங்க சுவாமி ஏசப்பா. பிள்ளைகள் ஆயத்தப்படும் சுவாமி ஏசப்பா. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற கர்த்தாவை முடிவை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாய் கூட ஏசப்பா உங்களுடைய இடத்துல நாங்க கெஞ்சி ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. எந்த விதமான பயமும் இல்லாதபடி சுவாமி ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்களா ராஜா, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. அந்த பிள்ளைகள் எந்த விதமான பயமும் இல்லாதபடி சுவாமி ஏசப்பா அந்த எக்ஸாம்ஸ் எழுதவும் கர்த்தாவே உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு தங்கி இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைங்க அந்த டைம்குள்ள முடிக்க சுவாமி ஏசப்பா. அந்த டைம்ல கர்த்தாவே எல்லா காரியங்களையும் ஏசப்பா எழுதி முடிக்க சுவாமி ஏசப்பா. பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் தாமே ஏசப்பா. பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தினால் நிரப்புங்க, ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா பிள்ளைகள் செயல்பட சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. பிள்ளைங்க எக்ஸாம்ஸ் எழுத போகும்போது வரவும் சுவாமி ஏசப்பா உம்முடைய கரராஜா ஏசப்பா பிள்ளைகளை தாங்கி வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த கிளைமேட் நிமித்தமாய் கூட ராஜா பிள்ளைகளுக்கு எந்த விதமான கர்த்தாவே பாதிப்போ ஏற்படாதபடி சுவாமி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா நீங்க ரத்த கோட்டைகளை ராஜா வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. படிக்க வேண்டிய சூழ்நிலையில கர்த்தாவே அந்த நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தாவை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுங்க. ஃபேமிலியில எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ இல்லாதபடி சுவாமி ஏசப்பா. பிள்ளைங்க நல்லா படிக்க ராஜா, நல்ல ஒரு சமாதானத்தை ராஜா அந்த குடும்பங்கள்ல ராஜா நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான குறைவுகளோ இல்லாதபடி சுவாமி ஏசப்பா நிறைவான ஆவியானவர் தாமே ஏசப்பா நீங்க பிள்ளைகளை வழி நடத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் நிரப்புங்க ராஜா. துதிக நமக்கு எல்லாத்தையுமே ஜெபிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, பாளையங்கோட்டையை சார்ந்த ரிஷின் என்ற மகன். அவன் வெளிநாட்டிலே படித்துக் கொண்டிருக்கிறான், நெதர்லாந்திலே படித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அடுத்த செமஸ்டருக்கு போக வேண்டும். அதுக்கான மிகுதியான பண தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அந்த விசா அவனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும். இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரிஷின் என்ற மகனுக்காகவும் அவனுடைய ஃபீஸ் கட்டுவதற்கான பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவும் ஜெபிக்கணும். அதைத் தொடர்ந்து கிலோமினா என்ற மகள் வருகிற 25ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிறார். அந்த மகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதை தவிர்த்து பொதுவான காரியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய பாஸ்டர் ஸ்டீபன் ஞானி அவர்கள் அழைக்க வேண்டும். செவி கொடுக்க அருமையான ரிஷனுக்காக ஜெபிக்கிறோம். தேவைக்காக இருக்கக்கூடிய பண தேவைகளுக்காக ஆண்டவரே பார்க்கிறோம். அத்தனுடைய தயவு கர்த்தமும் ஆண்டவரே மகனுக்கு அனுகூலமா ஆதரவா இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். சோத்திரம் ஐயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க வெட்கப்பட்டு நாசமடைய சொல்லி இருக்கிறபடியா எல்லா தேவைகளையும் ஆண்டவர் தான் திருக்கரத்தை
செய்திருக்கிற கர்த்தர் நல்லவர் ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சூழ்நிலையை கொடுத்து நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். 25 இந்த மாதத்துடைய 25வது அருமையான ஜெபிக்கிறோம். கருத்துல ஒப்பு கொடுக்கிறோமையா அவருடைய விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியங்களிலே அனுகூலமான பதில்கள் உண்டாக ஜெபிக்கிறோம். நன்மை சொன்னபடியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிகமாய் கிரீசர் வல்லமுள்ள தேவனே அருமையானவர்களுக்கு வாழ்க்கையில கிரீசர்களுடைய ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துடைய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் உள்ள உறவுகளை புரிந்து கொண்டு கண்ணியமாய் நட்புகளும் கண்ணியமாய் பேசும்படியாக வெறுப்பின்றி அரசியல் நடத்தத்தக்கதான தேவ ஞானத்தை அரசியல் தலைவருக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாமுடைய கருத்திலோடு தேச மாநிலங்களிடையே ஒருமனப்பாடு உண்டாக முடியாது பாரபட்ச நிலை பாரபட்சம் பார்க்காதபடி அவருடைய வெறுப்பின்றி செயல்படத்தக்கதாக ஒவ்வொரு அரசியல் மகிமைப்படத்தக்கதாக தேவ ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே நோக்கி பார்க்கிறது ஐயா. மனுஷரால் கூடாதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றில்லை என்று சொல்லியிருக்கிறபடி எங்களுடைய தேசத்தில் உள்ள மாநில தலைவர்கள் அது மத்தியிருக்கிற அரசியல் தலைவர்களை தேவகரம் பொறுப்பெடுத்து உறவுகளை சுமமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சோத்திரம் பாவமை துதிக்கிறோம். சோத்திருக்கிறோம். வெளிநாடுகளில் வேலை பார்க்கிற இந்திய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வேலை பார்க்கிற ஸ்தலங்களில தேவருடைய பாதுகாப்பு அவர்கள் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவருடைய பாதுகாப்பிற்கு தேவைகளுக்காக ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்ள எந்த ஒரு பய உணர்வின்றி வெளிநாடுகளே வேலை பார்க்கிற சகோதர தைரியத்தை கொடுத்து ஆண்டவரை பயப்படாதபடி அந்த நிலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய இந்திய பெருக்கம் உண்டாகணும்ப்பா. ஆண்டவரே படித்து விட்டு வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கத்தக்கதான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விவசாயம் ஆண்டவரை சோத்தரிக்கிறோமே கருத்து விவசாய தொழில் நசிந்து போய்விடாதபடி அதற்குரிய செழிப்பை கொடுக்கத்தக்கதான நீர்நிலைகளிலே இருக்கிற ஆண்டவர் ஏரியில் கண்மாயில் கூறுவாரத்தக்கதாக ஆண்டவரை விவசாயத்துடைய வளர்ச்சியை குறித்து அதற்கான திட்டங்களை ஏற்படுத்த தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கணும்ப்பா. விவசாயம் செழிக்கணும்ப்பா. வேலை வாய்ப்பு ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக அடிக்கடி இந்த பிரச்சனை நடந்து தலைவர்கள் இதை ஒரு கரிசனை இல்லாத ஒரு நிலைமையை காணப்படும். தேவன் கரிசனையை கொடுத்து ராமேஸ்வரம் மீனவர்களுக்கான பிரச்சனைகளை தலையிட்டு அதை ஒரு பரஸ்பர முடிவு கொண்டு வரத்தக்கதான ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கும்பமேள ஆண்டவரை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை முடியாது. ஒரு பாமர ஜனங்கள் ஆண்டவரே சோத்திரம் அது விழிப்புணர்வை புரிந்து ஜனங்கள் ஆண்டவரே சோத்திரம் அதற்குரிய காரியங்களில ஆண்டவரே புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது சோத்திரம். அதற்கு அரசியலுக்காக தலைவர் மத்தியில் பாரபட்சம் இல்லாதபடி அவர்களுக்கு அந்த பாமர ஜனங்கள் கண்டு புரிந்து கொள்ளத்தக்கதான் ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்களுக்காக ஊழியர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி குடும்பத்துக்காக ஜெபிக்க அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய கருத்து வழிநடத்த வெளிப்படுத்தி சேலம் மூடி செய்கிற ஆண்டவரே ஊழியர் குடும்பத்திற்காக அவருடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரே அவருடைய தேவைகளுக்காக ஆண்டவர் மூலமாக அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. மற்றும் ஆண்டவரே தேசத்துல மிஷனரியாக பணியாற்றுகிற ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கிற மலைக்குள்ள ஆண்டவரே காடுகளுக்குள்ளே சென்று இயேசுவை உடைய நாமமாக ஆண்டவரே பணி செய்து கொண்டிருக்கிற மிஷனரி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கரம் தாமே கூட எங்கள் இந்திய தேச மக்கள் பாமர ஜனங்கள் கண்டுகொள்ள அவருடைய கூட நம்ம கொடுக்கிறோம்.
நாளுடைய தேவருடைய வார்த்தை பாஸ்டர் மூலம் எங்களுக்கு தரும்படியாக உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரிதாமே இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஜெபிக்க முடியாது வேண்டிக் கொண்டவருடைய விண்ணப்பங்கள் அத்தனை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து விட்டோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டீர். அப்பா, நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை அப்பா நீ வர்த்திக்க பண்ண முடியாது. எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபித்த உடைய பிள்ளைகளை நினைத்தரலாம் அப்பா. மற்றவர்களுக்காக திறப்பின் வாசல் நின்றவர்கள் தகப்பனே, தங்கள் வாழ்க்கையிலே சரீரத்திலே எவ்வளவு பாடுகள், பலவீனங்கள், நெருக்கங்கள், ஆனாலும் உம்மிடத்திலே வந்து மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்திருக்கிறபடினால் அவர்களுக்கும் திறந்த வாசலை வைத்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் அப்பா. பல்வேறு பணிகளை செய்கிறார்கள், பல தேசங்களில் இருக்கிறார்கள். அத்தனை பேரை நினைத்தரிடம் இந்த நாளிலும் தகப்பனே, தன் கம்பெனியின் வேலை நிமித்தமாக இலங்கை பயணத்தில் சென்றிருக்கிற மில்லர் அவருக்கு ஜெபிக்கிறோம். மகனையும் அவருடைய பொறுப்புகளை நினைத்தரலும். அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த வேலைகளை நேர்த்தியான விசேஷ ஞானத்தை நீர் கட்டளையிடுவீராக. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆல்ஃபிரட் என்ற மகனுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறான் அப்பா. அவனுக்கும் இந்த செமஸ்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால அந்த விசால இந்த ப்ராப்ளம் வந்து விடக்கூடாது. நீர் இரக்கம் பாராட்டும். ஒரு அதிசயத்தை செய்யுங்க. கிறிஸ்டோபர் என்ற சகோதரனுடைய இடம் நல்ல விலைக்கு விற்கப்பட்டு எல்லா கடமையும் அடைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் நல்ல சரீர சுகத்தையும் கட்டளிட முடியாது செபிக்கிற ராஜா. அநேக மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 4th ஸ்டேஜில் இருக்கிற சில்வியாவுக்காக, எஸ் சௌரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இரக்கம் பாராட்டுங்க. 3rd ஸ்டேஜில் இருக்கிற இந்த மகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அற்புதத்தை செய்யுங்க. அமெரிக்காவில் இருக்கிற அருள் வசந்த் என்ற சகோதரனுக்காக எதிர்த்து ஜெபத்தை கேட்டு கர்த்தனுக்கு படுக்கையிலிருந்து எளிமை நடக்க வைத்திருக்கிறார். ஆட்களை ரெக்கக்னைஸ் பண்ணுகிற தெளிவை பெற்றிருக்கிறார். ஸ்பீச் தெரப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிபூர்ண சுகத்தை அந்த சகோதரன் பெற்று சாட்சியா இருப்பார் என்ற நிச்சயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. அப்ப எங்களை சார்ந்த அத்தனை பேர்களை நினைத்தரோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்கள் கையின் கிரிகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளா இருந்தாகிற சமாதானம் பெரிதாக இருக்க கிருபை பாராட்டுங்க. நம்பி கொடுத்த ஊழியங்களையும் நேர்த்தியாய் உண்மையாய் நிறைவேற்ற கிருபை பாராட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வாஞ்சோடு உடைய சமூகத்திலே காத்து நிற்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. பேசுகிற ஒரு ஆவியானவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். அந்த சத்தத்தை கேட்டு விடுதலை பெறட்டும். நன்மை உண்டாயிருக்கட்டும். இப்பொழுது அடியை மறைத்துக் கொண்டு நீர் பேசும். உடைய நாமொன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வேதாகம பகுதி 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ எனும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. இந்த யோசபாத் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். தாவீதுக்கு பிறகு வந்த ராஜாக்களில இவன் கர்த்தருக்கு ஒரு பிரியமானவன். இவன் வேதபாரகரை ஏற்படுத்தினான். அவர்களை தங்க வைத்து வேதா பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும்படியான சாலைகளை நிறுவினான். கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையை பெற்றவன் அவன்தான். ஆனால் இவன் ஒரு சின்ன தவறு செய்து விட்டான். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாவோடு சம்பந்தம் கலந்து விட்டான். சம்பந்தம் என்றால் இருவரும் சமாதானமாகி இருவரும் ஒன்று சேர்ந்து ராமோத் என்ற பட்டணத்தை பிடிப்பதற்கு யுத்தத்துக்கு போகிறார்கள். போவதற்கு முன்னால் தீர்க்கதரிசிகள் சொல்ல கேட்போம் என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகளை அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ராஜாக்களின் இருதயத்திற்கு சீவன்படி பேசுகிறார்கள். ஒரே ஒரு தீர்க்கதரிசி மிகையா மட்டும் எதிராய் பேசுகிறான். அந்த தீர்க்கதரிசியை அவர் கணத்தில் அறைகிறார்கள் என்ற சம்பவம் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த யோசபாத் இந்த கர்த்தர் வெறுக்கிற
ராஜாவாகிய இஸ்ரேல் ராஜாவாகிய ஆகாபோடு போய் நின்று கொண்டான். என்னதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று, அந்த துன்மார்க்கன் ஆகான், ஆகானுக்கு துணை நின்று, ஆகாப் அந்த துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? அவன் என்ன பகைக்கிறவன், எனக்கு விரோதியா இருப்பவன், அவனை நீ எப்படி சிநேகிக்கலாம் என்று கர்த்தரை அறிந்த இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர். கர்த்தரை அறிந்தவனே கர்த்தருக்கு விரோதமாய் மாறிவிட்டானே, அவன் தான் எனக்கு துரோகி, அவனிடத்துல போய் நீ துணை நிற்கிறாயே என்ற கோபத்தில் தான் ஆண்டவர் யோசபாத்தை எச்சரிக்கிறார். ஆனா ஒரு காரியம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் கோபம் உன்மேல் வர இருந்தது, ஆனாலும் அதுக்கு அடுத்த வசனத்துல நீ விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டகற்றி தேவனை தேட உடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது என்றார். நல்ல காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டபடியும் கர்த்தருடைய கோபாக்கின உன்மேல் வரவில்லை என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது நமக்கு ஒரு பாடமாய் இருக்கிறது. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் என்றென்றைக்கும் பகைஞனானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது எரேமியா சொல்கிற ஒரு காரியம். அதை வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவன் பகைஞன் போலானார், ஆண்டவன் பகைஞல் போலானார், விழுங்கினார், இஸ்ரவேலை விழுங்கினார், அரண்மனையெல்லாம் விழுங்கினார், அதன் அரண்களை எல்லாம் விழுங்கினார், அதன் அரண்களை அழித்து அதன் அரண்களை அடித்து குமாரத்திற்கு மிகுந்த துக்கிப்பையும் யூதா குமாரத்துக்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். சலிப்பையும் உண்டாக்கினார். அப்ப கர்த்தர் நமக்கு பகைஞராய் மாறுவாரா? இது எரேமியா சொல்லுகிறான். எரேமியா கர்த்தருக்கு பிரியமானவர், கர்த்தருக்காக பல பாடுகளை ஏற்றவர், கர்த்தர் சொல்ல மீறாதவன், அப்படியே கீழ்ப்படிபவர். அப்படிப்பட்டவன் சொல்கிறான், ஆண்டவரே நீரே எனக்கு பகைஞனாய் மாறிவிட்டீரோ என்று என்ன தோன்றுகிறது. பகை எதனால் வருகிறது? கோபத்தினால் வருகிறது. அப்ப கர்த்தர் கோபம் கொள்வாரா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 57:16. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், கோபமாய் இருப்பதும் இல்லை, நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை, ஏனென்றால் ஆவியும் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகணுமே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்பவும் கோபம் கொள்ள மாட்டேன். அப்ப ஏன் கோபம் கொள்ளுகிறார்? இங்கே யோசாபாத் மேல கோபம் கொண்டார், ஆனாலும் அந்த கோபத்தை அவன் மேல் ஊற்றவில்லை. அவர் கோபம் கொண்டு வேறு விதமாக நடந்திருப்பாருன்னா அழிந்து போயிருப்பார். ஏனென்றால் அதை தடுத்தது அவன் செய்த நல்ல காரியங்கள். இன்னைக்கு கிருபையினால் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். இல்லைனால் நாம் கர்த்தருக்கு எத்தனையோ காரியத்துல பகைஞராய் மாறி விடுகிறோம், கர்த்தரை கோபம் மூட்டுகிறவர்களாய் மாறி விடுகிறோம், கர்த்தருக்கு பகையாய் இருப்பவர் இடத்துல நாம் போய் செய்துகிறோம், துணி நிற்கிறோம். ஆனாலும் ஏதோ சில நல்ல காரியங்கள் நன்மைகள் செய்தபடியினால் அந்த கிருபையினால் கர்த்தனை நம்மை காப்பாற்றி வருகிறார். சங்கீதம் 139:22 தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறோம் பாருங்க. சங்கீதம் 139:22 அவர்களை பகைக்கிறேன், முழு பகையாய் அவர்களை நான் பகைக்கிறேன், பகைஞராக எண்ணுகிறேன். அவர்களை நான் பகைஞனாக எண்ணுகிறேன். இது யாரு? கர்த்தரிடத்துல
பகைத்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தவர்கள், அவர்களை நான் பகைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிற இஸ்ரவேல் வம்சத்தாரைத்தான் அவர் பகைத்தார், கோபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த ஆகாப் இஸ்ரவேல் ராஜா, ஆனா அவன் மேலதான் கர்த்தர் கோபம் கொண்டார். அவனுக்கு துணை நின்றதுனால யூதாவுடைய ராஜாவாகிய யோசபாத் மீது கர்த்தருடைய கோபம் வந்தது. ஆனா யோசபாத் செய்த நன்மைகள் நிமித்தமாக கர்த்தர் அந்த கோபத்தை அவன் மேல் ஊற்றாமல் அவனை எச்சரித்து அவனை தற்காத்தார். அவனும் தன்னை திருத்திக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த ஆகாப் அப்படி அல்ல, அவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. அவன் ஆகாப் எப்படி கர்த்தருக்கு பகையாய் மாறினான்? ஏன் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான்? ஏன் கர்த்தர் ஆகாப் மீது கோபம் கொண்டார்? அதுதான் நம்முடைய தியானம். எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் ஒம்ரியின் குமாரனாகிய ஆகாப் எல்லாரை பார்க்கிலும் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தனக்கு முன்னிருந்த ராஜாக்கள் யாரு? தாவீது. அப்போ தாவீத ஒரு ரோல் மாடலா வச்சிருக்கணும். அவருக்கு முன்னால் நிறைய ராஜாக்கள் வந்துட்டாங்க. அவர்களை காட்டிலும் மிக அதிகமான மோசமான காரியங்களை செய்கிறோம். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர் என்று பெயர் எடுத்திருக்கிறோம். நமக்கு முன்னோடியாக அநேகர் இருக்கிறார். நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல திருச்சபைகள், ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் அதிகமான பாவங்கள் செய்வோமானால் அப்போ கர்த்தருடைய கோபம் வராமல் இருக்குமா? நான் சொல்கிறது புறஜாதிகளை அல்ல, அவர்களை வேறு விதத்தில் சத்துக்களை அவர்களை குறித்து அல்ல. ஆனால் கர்த்தரை அறிந்தவர்களே கர்த்தரை கோபமூட்டுகிற பாதையில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப இந்த ஆகாப் அப்படி என்ன கர்த்தரை கோபம் உண்டாக்கினான்? கர்த்தரை குறித்து அவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிற்று. எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் நீர் உன் தேவனாகிய கர்த்தரின் விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், என்னை பற்றிய பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் காரியம் என்று உணர்ந்து கொள் என்று கசப்புமான காரியம் என்று சேனைகளின் கர்த்தராகிய உணர்ந்து கொள் என்று செயல்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க. அப்போ அந்த பொல்லாத காரியங்கள் எது பொல்லாப்பு? கர்த்தருக்கு பயம் இல்லாமல் போகும்போது. கர்த்தருக்கு பயப்படுவன் பாவம் செய்வானா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் மேல பயம் இருக்கிறவன் பாவம் செய்வானா? பொல்லாத சிந்தை கொள்வானா? இப்ப யோசேப்பு அந்நிய தேசத்துல இருக்கிறான். ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்பு வருகிறது. ஆதியாமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாம் 39:9. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் அல்ல இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் எனக்கு அவர் விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். இதுதான் பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. அப்ப இன்றைக்கு உலகத்துல எல்லாமே இருக்கு, ஆனா நமக்கு எல்லாமே தகுதியாய் இராது. தகுதி இல்லாதவைகளை நாம் பெற துடிக்கும் பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் மாறுகிறது. நமக்கு எது தகுதியோ அதுக்கு மிஞ்சி நாம் கடந்து போகும்போது அது பொல்லாப்பாய் மாறுகிறது. கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது. ஒரு யோசேப்புக்கு அன்னைக்கு அந்த பாவத்துக்கான வாய்ப்பு வருகிறது. கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற ஒரு பயம் அவனுக்கு இருந்தபடியினால்
அந்த பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டான். ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மை காண்கிறார், பார்க்கிறார் என்ற பயமே இல்லையே. அவர் இங்க பார்க்கிறார், அவர் இங்க கேட்கிறார். அதெல்லாம் அப்படி என்று சொல்லி துணிகரமாய் நாம் செய்கிறோம். நாம் மனிதருக்கு தெரியாமல் போகலாம், மனிதருடைய கண்களுக்கு தெரியாமல் செய்வதுதான் பாவம். ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு எப்படி மறைக்க முடியும்? இன்னைக்கு மனிதன் அதான் செய்கிறான், உத்தமனை போல வேஷம் எடுக்கிறான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தான் செய்கிற தவறு மற்றவர்கள் தெரியாதுன்னு நினைக்கிறான், மறைக்கலாம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தகுதி இல்லாதவைகளை நாம் சுதந்திரிக்க முற்படும் பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் மாறுகிறது. எனக்கு அருமையா தேவச்சானுங்க, இந்த ஆகாப்புடைய காரியம் கர்த்தருக்கு பொல்லாப்பாய் காணப்பட்டது. அவனுடைய காரியத்தை பாருங்க, அவன் நிறைய பொல்லாப்பான காரியம், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறான், நாபத்துடைய சொத்துக்கு ஆசைப்பட்டான். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு தகுதி இல்லாத காரியம், ஒரு தகுதி இல்லாத அவன் விரும்பி அவனை கொலை செய்ய முடிய காரியங்கள்லாம் நடப்பிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சானமே, அந்த பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத காரியங்கள், தகுதி இல்லாதவர்களை சுதந்திரிக்க துடிக்கிற எண்ணங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பார்வை பொல்லாப்பா இருக்கிறது. கர்த்தருடைய கோபாக்கினை வரத்தான் செய்யும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் பிதாக்களை போலிராதேயுங்கள், உங்கள் பிதாக்களை போலிராதேயுங்கள், தீர்க்கதரிசிகள் முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரிகளையும் விட்டு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் தேவன் கூப்பிட்டார் என்று சொல்லுங்கள் என்றார். கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கவனியாமலும், அப்ப கர்த்தருடைய சொல்லுக்கு செவி கொடாமலும் அவரை கவனியாமலும் போனால் கர்த்தருடைய கோபாக்கின வரும். அப்ப அந்த ஆகா கர்த்தரை தேடல, கர்த்தரை நோக்கி பார்க்கல, கர்த்தரிடத்துல கனம் பண்ணல, அதனால கர்த்தருடைய கோபம் வந்தது. ஆனா யோசபாத் கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை சொல்ல கேட்கிறவன். ஏன்னா தீர்க்கதரிசிகளை கேட்டு வாய் பரப்ப கேட்போன்னு சொன்னதே அவன் தான். அப்படிப்பட்டவன் இந்த துன்மார்க்கனோடு சேர்ந்ததுனால, அவனுக்கு துணையாய் நின்றதுனால தான் கர்த்தருடைய கோபம் வந்தது. ஆனால் அவனை பட்சிக்கவில்லை. ஆகாபுடைய ஆகாப் மீது கர்த்தருடைய கோபம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகாப் எப்படிப்பட்டவன்? அவன் கர்த்தரை குறித்து தேடுகிற பயம் இல்லை, அவன் பொல்லாப்பு செய்கிறவனாய் காணப்பட்டான். அதற்காக மனம் உடைகிறவனாகவும் காணப்படவில்லை. அடுத்ததா பார்க்கிறோம், அதே ஆகாப்பை குறித்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. ஏன் கர்த்தர் அவன் மேல எரிச்சல் அடைந்தார் என்பதற்கு காரணம் அதே 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல 31 33 வரைக்கும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிக்கலாம். நேபாத்தின் குமாரனாகிய எரேமியாவின் பாவங்களை நடப்பது, நேபாத்தின் குமாரனாகிய எரேமியாவின் பாவங்களை நடப்பது கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏத்பாகாலின் குமாரத்தி விவாகம் பண்ணினதும் அல்லாமல் இசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை சமாரியாவிலே பாகாலுக்கு கட்டின கோவிலிலே பாகாலுக்கு பலிபீடத்தை எடுத்து பாருங்க. விக்கிரத்தோப்பையும் வைத்தான். விக்கிரத்தோப்பு, பாகால், அந்நிய ஸ்திரீ. பாருங்க, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். சரியா? கர்த்தர் கோபம் வராது. தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு இஸ்ரவேலின் ராஜாக்கள் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் அதிகமாய் செய்ததெல்லாம் பார்க்கலாம் அதிகமாக செய்து வந்தான். எவ்வளவு திமிரு பாருங்க. விக்கிரத்தோப்பு உண்டாக்குறான், பாகாலுக்கு கோயில் கட்டுறான், அந்நிய அசுரத்தை வழங்கெடுக்கிற ஒரு பொல்லாத ஸ்திரியை திருமணம் பண்ணுங்க, சீதோனியருடைய குமாரத்தை திருமணம் செய்கிறான். கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கும்? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாக என்று பிரியப்பட்டு சொல்லப்படுது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல
அந்நிய நுகத்து அந்த வசந்த வாக்கில் 2 கொரிந்தியர் 6:14. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பாயாக. இது புதிய ஏற்பாட்டுல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அணிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஐக்கியம் ஏது? வேலியாளுக்கும் இசைக்கும் ஏது? வந்துச்சா? இப்ப யாரை கட்டியிருக்கான்? பேலியாளின் மகளை கட்டியிருக்கான். இஸ்ரவேலுக்கும் பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது பேலியாளுக்கும் இசைவு ஏது? ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. பங்கேது. அப்போ அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவன் விக்கிரத்தப்ப உண்டு பண்றான், பாகாலுக்கு பலிபீடம் கட்டுறான். ஆனா இவன் இஸ்ரவேல் ராஜா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு ராஜா. இப்போ இவன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு துணிகரம். இப்ப கர்த்தர் கோபம் கொள்ளாமல் இருப்பாரா? யோசபாத் இதெல்லாம் அழிச்சான். அவன் யூதருடைய ராஜா. ஆனா அவன் இதையெல்லாம் சிதைத்தான், அழித்தான் என்றுதான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் செய்த ஒரே தவறு, இந்த ஆகாபோடு துணை நின்று விட்டான். ஒரு யுத்தத்துக்கு போவதில் துணை நின்றதுனாலதான் கர்த்தருக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சுற்றிலும் இருப்பவரும் அந்நியர்கள் தான், விக்கிர வழிபாட்டுக்காரர்கள் தான். அப்போ அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும், உண்மைதான். அவர்களை பகமை பாராட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இதெல்லாம் சுவிசேஷத்தின் ரகசியங்கள். ஆனா அவளோடு கூட நாம் கலந்து விடக்கூடாது. ஒரு சாலமோன் தேவனை முகமாய் தரிசித்தவன், நேரடியாக ஞானத்தை பெற்றவன். அவனுடைய கடைசி காலத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5, 6 இந்த வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். சீதோனியரின் தேவியாகிய சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். தகப்பனாகிய தாவீதை போல சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சாலமோன் எப்படி இருந்தவன் அன்னைக்கு எப்படி ஆயிட்டான்? சீதோனியர், அஸ்தரோத், எந்த ஆகாபு எப்படி இருந்தாரோ அதுக்கு முன்னோடி யாரு? சாலமோன். சாலமோன் அப்படிலாம் ஆயிட்டான். அதனால அவனுக்கு என்னாச்சு? அவனுடைய அநேக வேறு ஸ்திரீகளை, அம்மோனியர் மோவாபியரோட சம்பந்தம் கலக்கக்கூடாது, அது கர்த்தருடைய கட்டளை. ஆனா அவரோட சம்பந்தம் கலந்து அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து அவர்கள் நிமித்தமாக கர்த்தரை விட்டு வழி விலகி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சாலமோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு இதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசியோடு தான் நம்முடைய பழக்கங்கள் இருக்கணும். அவிசுவாசியோடு சேர்ந்தாலே நம்முடைய விசுவாசம் சேர்த்தவங்க உறிஞ்சிருவாங்க. அப்போ நம்ம அந்நிய தெய்வர்களை வழிபடுகள் இருக்கிறார்கள், அவர்கிட்ட பேசக்கூடாதா? அவர் கடையில பொருட்களை வாங்கக்கூடாதா? இதெல்லாம் எல்லாம் குதர்க்கமெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அவர்கள் ஒட்டி போய் விடாதீர்கள். நம்மை பார்த்து அவர்கள் நம்மிடத்துல வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனா சாலமோன் அந்த சந்தர்ப்பத்தை இழந்தான். ஆகாபும் அதே காரியத்தை தான் செய்தான். அப்ப விக்கிரக ஆராதனை அவர்களுக்குள் காணப்பட்டது. இஸ்ரவேல் ராஜாவாகிய இவனிடத்திலையும் காணப்படுகிறது, ஆகாபிடத்திலே இருந்தது. சாலமோனும் அதற்கு இசைந்து போனான். மனைவிகள் நிமித்தமாக விக்கிரக வழிபாட்டுக்குள் கடந்து போனான். விக்கிர வழிபாடு கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திற்கு கீழே பூமியில எனக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தையாலும் சொரூபங்களையாலும் நீ சிருஷ்டிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொன்னார். தன்னையே ஒரு சிலை வடிவத்தில் வைக்கக்கூடாது, உருவத்தில் வைக்கக்கூடாது என்று சொன்ன பிரமாணம் இங்கே. ஆனா இன்றைக்கு அதை அறிந்த சாலமோனும் சரி, ஆகாபும் சரி, எங்கே போனார்கள்? விக்கிரக வழிபாட்டுக்கு கடந்து போனார்கள். சரி, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நமக்கு விக்கிரக வழிபாடு இல்லை, நாம் விக்கிரகத்தை வழிபடுவதில்லை. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை கூட நான் சொருபமாக படமாக வைத்து
ஆராதிப்பல அவர் ஒளியா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். இந்த விசுவாசத்தில் ஆவியோடும் கருத்தோடும் நாம் அவரை ஆராதிக்கிறோம். உண்மைதான். ஆனால் நமக்குள் சில விக்கிரக வழிபாடுகள் இருக்கிறதே. பிறகு கர்த்தர் எப்படி கோபம் கொள்ளாமல் இருப்பார்? இப்ப என்ன எது விக்கிரக வழிபாடு? பழைய ஏற்பாட்டில ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டையும் கலந்து வாசித்தா தான் நமக்கு அது அர்த்தம் புரியும். பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல விக்கிரக ஆராதனை குறித்து அங்கே விளக்கமா எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு ரெண்டகம் பண்ணுதல் முரட்டாட்டம் ரெண்டகம் பண்ணுன்னா நம்ம ஏசு சாமிக்கும் ஜே, விட்டு வந்த பழைய சாமிக்கும் ஜே. இன்னைக்கு 2 விதமா இருப்பாங்க. மாதாவுக்கு விளக்கேற்றுவாங்க, அதே நேரத்துல இங்கேயும் கோயிலையும் இருப்பாங்க, நம்ம சர்ச்சிலையும் இருப்பாங்க. இதான் ரெண்டகம் பண்ணுதல். முரண்பாடான காரியங்களை கொண்டவர்கள். அது பில்லி சூனிய பாவம். பில்லி சூனிய சாத்தானால் செய்யப்படுகிற கிரியைகள், அது கத்தரால் செய்யப்படவில்லை. பில்லி சூனிய சாத்தானுடைய ஆவினால் செய்யப்படுகிற காரியங்கள். அப்போ அது ஒரு விக்கிரக வழிபாடு. ரெண்டகம் பண்ணுதல். இன்னொன்னு முரட்டாட்டம். சத்தியத்தின்மை நடக்காதபடி தான் பிடித்த முயலுக்கு 3 கால்னா, நொண்டி முயலை பிடிச்சா 3 கால்னா, சத்தியத்தின்படி கவனம் செலுத்தாதபடி தன்னுடைய சுய விருப்பத்தின்படி இஷ்டத்தின்படி நடப்பவர்கள். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆவியான் நமக்கு என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தையின்படி நடக்காமல் போனால் அது முரட்டாட்டம். அப்ப நம்மகிட்ட விக்கிர வழிபாடு இருக்கிறது. எந்த வகையில்? முதல்ல அதுல வாஸ்தவம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரண்டகம் பண்ணுதல். இரண்டகம் பண்ணுதல். அடுத்தது முரட்டாட்டம், அவபக்தி. 2 இருக்கு. இது விக்கிர ஆராதனைக்கு சமம். ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம். இது கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இருக்குதா? இருக்குது. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஒன் cannot serve 2 masters. 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாதே என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். உண்மைதானே? ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில இருப்பாங்க, மற்ற 6 நாளும் வேற எங்கேயாவது இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உண்மையா இருக்கணும். அதான் ரெண்டகம் பண்ணுதல். அடுத்தது முரட்டாட்டம். ஏதாவது ஒரு பாயிண்ட பிடித்துக்கிறது, அதுல போய் முட்டி மோதிட்டு நிக்கிறது இல்ல. கரெக்டா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்கு, அறிவு சார்ந்த கருத்துக்களுக்கு வேதத்துல இடம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, ஆவியானவர் சொல்லுகிறாரோ அதன்படிதான் நாம் நடக்க வேண்டும். இல்லை என்றால் அது விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நாம் உண்மையாகவே எந்த சொரூபத்தையும் படங்களையும் சிலைகளையும் நாம் வடிப்பதும் இல்லை, செவிப்பதும் இல்லை, வைப்பதும் இல்லை. ஆனா நம்முடைய இருதயம் என்ற கோயிலிலே இந்த முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும் இருக்கிறது. அப்படி இருக்கிறதால தான் கர்த்தருடைய கோபாக்கினை நம்ம மேல் வருகிறது. இன்றைக்கு அதுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வேண்டும். இப்ப வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விக்கிரக ஆராதனை எதுவென்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 - 14 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். அதுல 14ஆம் வசனத்துல என்ன? இவைகளே விக்கிரக ஆராதனை என்று முடியும். 14ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். எனக்கு பிரியமான விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரகார இவைகளை இந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்கள். அதுக்கு மேல 13 வசனத்துல விக்கிரக ஆராதனை என்றால் என்ன என்று சொல்லி ஆவியான விளக்கி இருக்கிறார். அதை வேகமா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 - 14 முடிய வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் கீழாக நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்று ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தோம் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில்
அதிகமா இருந்ததில்லை. தேவன் பிரியமா இல்ல, கோபமா இருந்தார். அவர்கள் அதிகமான பேரிடத்துல யாரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பெற்ற அநேகரில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதுகிற வார்த்தை. இதுதான் நீங்க நம்ம பொருந்தோம். ஆதலால் ஆதலால் அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவனுடைய கோபாக்கினால் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல அவர்கள் இச்சித்தது போல. பொல்லாங்கானவைகளை இச்சையாக இப்ப இதுதான் முக்கியமான பயிற்சி. பொல்லாதவைகளை இச்சித்தாலே விக்கிரக ஆராதனை. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே அவர்களில் சிலர் ஆனது போல விக்கிரக ஆராதனை கண்டுகுட்டியை வழிபட்டது போல விக்கிரக நீங்களும் ஆகாதிருங்கள். பண்ணி அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் ஒரே நாளில் 23,000 பேர் செத்து போனார்கள். நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக கேட்கிறவர். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ள போக்கை உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரகாரா என்ன அழகா சொல்றார். அப்ப வேசித்தனம், முறுமுறுப்பு, பச்சை பார்க்கிறது, இவர்கள் யாரு? மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஞானக்கண்மலை என்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணினவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் அநேகர் அழிந்து போனார்கள். எதனால? இச்சித்தார்கள். இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து விடும். வேசித்தனம். இயேசு கிறிஸ்து அழகா விட்டு கொடுத்தார். உன் சிந்தனையில் வேறு எண்ணம் கொண்டாலே விபச்சாரம் செய்தாயிற்று. அழகாய அர்த்தம் கொடுத்திருக்கிறார். வேசித்தனம், பரீட்சை பார்ப்பது. ஆண்டவரே நீர் இதை செய்தால் நான் அதை தருவேன், ஆண்டவரே நீர் இதை தந்தால் அப்படின்னு சொல்லவே கூடாது. நீ செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம். அதுபோல முறுமுறுக்கிறோம். ஆமா, என்னத்தை கண்டோம்? ஜபிச்சு என்னத்தை கண்டோம்? விசுவாசத்தை என்னத்தை கண்டோம்? சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம்? முறுமுறுப்பு. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. ஆனா நம்ம சொரூபத்தை விக்கிரகத்தை வழிபடுவது. ஆனா இது விக்கிரக ஆராதனை. இவைகளுக்கு நீங்கள் விலகி போங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு நம்ம இடத்துல ஏதாவது விக்கிரக ஆராதனை உண்டா? கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில மாட்டியிருப்போம். இன்னைக்கு அதை நீங்கி போக கர்த்தரிடத்துல உதவி கேட்போம். ஆண்டவரே இறக்கம் பாராட்டு. அன்னைக்கு ஒரு யோசபாத் தீயவனாகி ஆகாப்புட சேர்ந்ததுக்கு துணை நின்றதுக்கே கர்த்தருடைய கோபம் வந்தது என்றார். இத்தனை பொல்லாப்புகளை நாம் வைத்துக் கொண்டிருந்து தேவனுடைய சமூகத்தில் வருவோமானால் அவருடைய கோபாக்கினை எவ்வளவு பெரிதா இருக்கும். ஏதோ கிருபையினால் கர்த்தர் நம்மை அழிக்காமல் எச்சரித்து நம்மை தப்புவித்து காத்து வருகிறார். ஆனாலும் இந்த கிருபை எடுபடும் நாள் வரும். அவர் கோபாக்கின நாளிலே அவர் பட்சிக்கு அக்கினையா காணப்படுவார். கோபாக்கினை அன்னைக்கு வெளிப்படும். அதுக்கு மேல நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். இப்ப இதுதான் விக்கிரக ஆராதனை. இந்த மன்னிக்கணும், இந்த ஆகா எவ்வளவு பெரிய விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறான். இன்னொரு காரியம், அவன் தான் மட்டும் இல்ல, தன்னோடு இருந்தவர்களையும் திசை மாறி செய்து விட்டான். இது இன்னும் டேஞ்சர். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21, 22. நீ எனக்கு கோபம் உண்டாக்கின இஸ்ரவேலை
நீ எனக்கு கோபம் உண்டாக்கின இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் பாவம் பண்ண செய்தது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய குடும்பத்தை நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் அகியாவின் குமாரனாகிய குமாரனாகிய குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன். சமானமாக்குவேன். அவரை அழித்தது போல உன்னை அழிப்பேன். எதனால? நீதான் கெட்டு போயிட்ட. என் ஜனங்களையும் நீ கெடுத்து விட்டாயே. இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி தப்ப செய்து விட்டானோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகர் மற்றவருக்கு இடர்லாய் மாறி விடுவார்கள். இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் கர்த்தரை உண்மையை பின்பற்றுகிறவர்களுக்கு இன்னைக்கு இடையூறாக இடறுதலாக மாறிவிடுகிறது. அதே 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? தன்னை தாழ்த்துகிறபடியினால் அவன் எனக்கு முன்பாக தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் நான் அவன் நாட்கள் பொல்லாப்பை வர பண்ணாமல் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன் என்றார். தீர்க்கதரிசி போய் இதெல்லாம் எச்சரித்துட்டான். எப்பா நீ உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, கர்த்தர் கோபமா இருக்கிறார். உடனே இவன் தன்னை தாழ்த்துக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னின்னு கேட்கிறான். ஆனா தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, தன்னை தாழ்த்துக்கிறான். ஆண்டவரத்துல போய் இறக்கம் கேட்கிறான். கர்த்தர் மன இறங்குறார். ஆனால் நான் சொன்ன வார்த்தை உண்மை. நீ உன்னை தாழ்த்தி என்ன தேடினபடினால உன் காலத்துல இது நடக்காது, உன் சந்ததியின் காலத்தில் நடக்கும் என்று சொல்லுகிறார். இதுக்கு ஒரு வசனம் உண்டு. இன்னைக்கு நாம சரியா நம்ம தேவனிடத்துல இரக்கம் பெற்று மன்னிப்பை பெற்று இரக்கம் பெறாமல் இருப்போமானால் நம்முடைய சந்ததிக்கு அது தொடரும். இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ தெரியாது. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை இல்லாம மீட்கப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை நன்றாக அறிந்து கொண்டோம். ஆனா நம்முடைய சந்ததிக்கு அது சாபமாய் இருக்காதபடி ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கு நம்முடைய அக்கிரம பாவங்களை மன்னிப்பை பெற்று யோசபாத்தை போல தேவனுக்கு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆகாப் தன்னை தாழ்த்தினான், ஆனால் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. தன்னை தாழ்த்தினதுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை அவன் சந்ததிக்குத்தான் அந்த சாபம் போய் சேரும் என்று சொல்லிவிட்டார். அதன்படிதான் நடந்தது. ஆகாபுடைய குடும்பத்துக்கு நடந்தது, யேசபேலுக்கு நடந்தது, அவனுடைய பிள்ளைகளுக்கும் நடந்தது என்று நாம் சரித்திரத்தில் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். எவ்வளவு கொடூரம் பாருங்க. அப்ப இன்றைக்கு யோசபாத்துக்கு எச்சரிப்பு வந்தது. அவன் முழுமையா தன்னை மாற்றிக் கொண்டான். ஆனா ஆகாப் தாழ்த்தினான், ஆனாலும் அவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. அந்த சந்ததி சபிக்கப்பட்டதாயிற்று. இன்னைக்கு நீங்க உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள், இன்னொரு பொருத்தனை எடுங்கள். இனி இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை பொல்லாப்பு இவைகளுக்கு நான் உடன்படேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனையோடு காணப்படுங்கள். என்னெல்லாம் பொருத்தனை எடுக்கணும்? இனி என் வாழ்க்கையில எந்த பொல்லாப்பும் இருக்காது. விக்கிரக ஆராதனைக்கு நான் உடன்பட மாட்டேன். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன். மற்றவர்களுக்கு நான் இடர்களாய் இருக்க மாட்டேன். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவத்தில் நடப்பிக்கிறதா இருக்க வேண்டும். அவர்களை விலகி செல்கிறவர்களை மாற்றக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க 6-7-8 அந்த வசனங்களை வாசிக்கலாம். 6-7 வசனங்கள் மத்தேயு 18. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குறவன் எவனோ அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துறது அவனுக்கு சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு சாந்தமானவர். ஆனா அவருடைய கோபத்தை பார்த்தீங்களா? நீ மற்றவனுக்கு இடல் உண்டாக்கி விட்டால் அவனை கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி கடல்ல கொண்டு போடணுமா?
கடல்ல போட்டாலே தப்பு வைக்க முடியாது. அது எந்திர கல்ல கட்டி போட்டா கடல் ஆழத்துல முங்கி போவான். அவன் செத்தா கூட பணம் மேல மிதக்காது. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்க சாட்சியா இருங்க. நம்மை பார்த்து மற்றவர்கள் இடல் அடைந்து விடக்கூடாது. ஆமா, இவன் என்ன பெரிய உத்தமமா இருக்கிற, இவன் பேச்சு தெரியாத, வாங்கின கடன் கொடுக்கறது இல்ல, பேச்சுல சுத்தம் இல்ல, வாய் திறந்தா பொய், மேட்டிமை, நடையும் உடையும் பழக்கங்களும் ஒன்றும் சரியில்லை, சும்மா பேருக்கு சபைக்கு வர யோக்கியம் கிடையாது. பாருங்க, இது சாட்சி. மற்றவருக்கு இடரல். இன்னைக்கு நம்மை பார்த்து நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்ல வேண்டும். ஒரு 127 தேசத்தை ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சார் தானியேலின் காரியத்தை கண்டு இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லையே. தரியு ராஜா சொல்லுகிறார், தானியேலுடைய செய்திகளை கண்டு நம்முடைய தேவனை உயர்த்துகிறான். அவர்கள் அந்நிய தெய்வத்தை வழிபட்டவர்கள், நம்முடைய தெய்வத்தை உயர்த்தினார்கள். சாட்சி. எனக்கு அருமையான தேவ ஜனம், இந்த காலங்கள்ல உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மிக மிக அவசியம். நாம மற்றவர்களை போல் இருப்போமானால், இன்னைக்கு உலகம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் கேரக்டர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்கள். அது காணப்படாமல் போகும்போது, என்னங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கலாமா, நீங்க என்ன கிறிஸ்தவங்களா என்று நம்மளை குற்றப்படுத்துவதற்கு காரணம் இதுதான். நம்ம சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகாப் சாட்சியை காத்து கொள்ளவில்லை, அவன் மற்றவர்களுக்கும் இடர்களாகத்தான் இருந்தான். யோசபாத் சாட்சியை காத்து கொண்டான். அதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். அவன் எந்த துணையை தேடினா? ஆகாபின் துணையை தேடினா. அவன் ஆகாதவன் என்று கண்டு விலகின பிறகு கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். ஒரு யாக்கோபுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். உனக்கும் துணையாக இருக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்கள், ஆகாபுடைய வாழ்க்கை பாருங்க. அவன் விக்கிரக வழிபாட்டுக்காரனாய் இருந்தான். மற்றவர்களை இடரடைய செய்கிறவனாய் இருந்தான். பொல்லாப்பு செய்கிறவனாய் காணப்பட்டான். எச்சரிப்பை பெற்று தன்னை தாழ்த்தினாலும் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. விட்டு வந்த பழைய காரியத்திலே தான் அவன் கடந்து போனான். ஆனால் தேவனுடைய கோபாக்கினை இந்த சந்ததியின் மேல் பற்றி எரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீயும் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன், உன் சந்ததியையும் மறப்பேன். அவன் வேதத்தை நம்ம நேசித்தால் சமாதானம் உண்டு, சந்ததிக்கும் ஆசீர்வாதமும் உண்டு. இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தரை பகைக்கிறவர்கள் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த ஆகாப். ஆனால் அவனோடு சிநேகம் வைத்தவன் யூதாவுக்கு ராஜாவா இருந்த யோசபாத். யோசபாத் எச்சரிப்பை பெற்று தன் வழியை திருத்திக் கொண்டான். ஆகாப் எச்சரிப்பை பெற்று அவன் தன்னை தாழ்த்தினாலும் தன்னை திருத்தவில்லை. கர்த்தருடைய கோபாக்கினை அவன் மீது அவன் சந்ததி மீதும் வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சர், இன்னைக்கு கர்த்தர் பகைக்கிறவர்களை வெறுக்கிறவர்களிடத்தில் நாம் உடன்பாடு கொள்ள வேண்டும். ஆனால் அந்நியரை நேசிக்க வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அவர்கள் யார்? மற்றவர்கள். ஆனால் இந்த கர்த்தரை பகைக்கிறவர்கள் யார்? கர்த்தரை அறிந்தும் மாறுபாடாய் நடக்கிறவர்கள் தான் கர்த்தரை பகைக்கிறவர்கள். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தரை சிநேகிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரா? அல்லது கர்த்தர் பகைக்கிற லிஸ்ட்ல நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆகாபை போல தாழ்த்துவது மட்டுமல்ல, யோசபாத்தை போல வழியை நாம் கர்த்தருக்கு நேராய் திருப்பிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடும், தேவன் நோக்கி பார். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை பகைக்கிறவர்கள் யார் என்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுப்பேன். அந்த பகைத்தவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. அவன் ஒரு நேபுகாத்நேச்சாரோ அல்லது மேதிய தேசத்துக்கு ராஜாவோ அந்நிய தேசத்தின் விக்கிரத்தை வழிபட ராஜாவோ அல்ல. உம்முடைய பிரமாணத்தை கொண்ட யெகோவா தேவனுடைய நாமத்தை அறிந்த இஸ்ரவேல் கோத்திரத்தின் ராஜா. ஆனா அவனுடைய வம்சம் அழிந்தது, கேடுகிட்டதாய் மாறிச்சு. அவன் எவ்வளவு பொல்லாத சிந்தனை கொண்டிருந்தான்.
அவனுடைய காரியம் விக்கிரக வழிபாடாக இருந்தது. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டதுமன்றி விக்கிரக தோப்புகள், பாகால்கள், விழாக்கள் எல்லாத்தையும் கொண்டாடுகிறான். மற்றவர்களையும் திசை திருப்புகிறான். இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் வழிதப்ப செய்கிறான். அது எவ்வளவு பெரியதான் கேடு. இதுதான் கர்த்தரை பாய்க்கிறவர். இன்னைக்கு விக்கிரக வழிபாடு என்றால் என்ன? பெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம். அது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கூட விக்கிரக ஆராதனை என்று சொல்லி கொரிந்தியர்கள் நிருபத்தில எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி நடப்போம். பாமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே மக்கள் ஸ்தோத்திரம். நீர் எங்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி அவனுடைய கரத்தினால் எங்களுக்கு நிறைவின் கரத்தை கொடுத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகிற அறிவினால் எங்களுக்கு மேன்மை உண்டாகிறது, நன்மை உண்டாகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமாக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை இருக்கட்டும். யோசேபாத்துக்கு கர்த்தர் துணையாக இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையின் துணையாக இனி தகப்பனே, நாங்கள் எந்த ஆகாபோடு துணை நிற்காதபடி கர்த்தரோடு துணை நிற்க, கர்த்தருக்கு துணையாக இருக்க நீர் கிருபை பாராட்டு. நீர் அப்படியே செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை பேருக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரையும் நினைத்தருளும். நன்மை, கிருபையும், சுகமும், பலனும், சமாதானம், சந்தோஷமும், நிறைவான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் உண்டாயிருக்கட்டும். கைவிடப்பட்டவர்களின் எண்ணப்படாதிருக்கட்டும். கோலும் தடியவர்களை தேற்றட்டும். நித்தமும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் தேற்றுகிறேன். தொழுவத்தின் ஆடுகளாய் வைத்திருக்கிறேன். அப்பா, நீ நல்ல மேய்ப்பனாய் இருந்து அவர்களை பாதுகாத்து வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. ஒவ்வொரு தாழ்த்தி கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் மேடம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.